சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? என் பேர் கலையரசி மேடம். நான் வந்து பல்லாவரத்தில் ஒர்க் பண்ணுறேன். அங்கே தான் அந்த மும்தாஜ்ன்ற பொண்ணை பார்த்தேன். யாருமா? மும்தாஜ். மும்தாஜ் யாருங்க? அவங்க அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. சரி. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. நான் மட்டும்தான் இங்கே தங்கி இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். வயசானவங்களா அவங்க? இல்லை, 28, 30 இருக்கும். சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க மேடம். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அக்கா மட்டும்தான். அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. அக்கா கல்யாணம் ஆயிடுச்சு. 4 பசங்க இருக்குது. நீ படிச்சிருக்கியாமா? 10th வரையும் படிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து வேலை என் ஃப்ரெண்டோட பாட்டி வீட்டில் தான் தங்கி நான் வேலை பார்த்தேன். இவளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. பேச பேச தான் கொஞ்சம் நாள் ஆக அவ கூட அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத, அவ கூட பேசாத, அந்த பொண்ணு வந்து சரியில்லை, அவள் கேரக்டர்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் சொன்னதை வச்சு எனக்கு தெரியும். அப்புறமா அவளே என்கிட்ட சொல்லியிருக்கான். ஷர்மின்ற பொண்ணோட அந்த பொண்ணை 1 மாதம் ரூம் எடுத்து வெளியில் தங்க வச்சு குன்றத்தூரில் அந்த பொண்ணோட 1 மாதம் அவள் இருந்திருக்கா. யாரு? மும்தாஜும் அந்த ஷர்மிளாவும். அந்த பொண்ணு எப்படி சொல்கிறது, லேடிஸ்குள்ளேயே அவள் தப்பு பண்ணுற மாதிரி. அவளை பற்றி பேசி 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 நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நான் யாருக்கிட்டையுமே ஜென்ஸுக்கிட்டே சரி யாருக்கிட்டையுமே நான் அதிகமாக பேச மாட்டேன். நான் வந்து என் வேலை ஒன்று தான் இருப்பேன். இவள் வந்து என்கிட்ட பேசி 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 அவள் ஷர்மி விஷயத்தெல்லாம் சொல்லுவாள். நான் கம்பெனியில் எப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், என்னை சுற்றி ஒரு 10 பேர் இருப்பாங்க, ஆனால் எனக்கு ஷர்மியை தான் ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே ரொம்ப பாசமாக இருப்பான், அக்கறை எடுத்துப்பான், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லுவான் மேடம். 6 மணிக்கு விட்டாங்கன்னா நான் பஞ்சம் பண்ணிவிட்டு 6:15 6:30க்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன். ஆனால் இவள் ஒரு நாள் நீ பஞ்சம் பண்ணிவிட்டு நீ நில்லு நான் வரேன் அப்படின்னு சொன்னான். மேலேயே இந்த கேன்டீனில் நிற்க வச்சா. சரின்னு சொல்லிட்டு நின்னேன். எல்லோரும் பஞ்சிங் பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் நானும் பஞ்சிங் பண்ணிட்டு நானே இவ்வளோ தான் லாஸ்ட்டு பஞ்சிங் பண்ணிவிட்டு வண்டியில் போனோம். போனால் 6:15க்கு வீட்டுக்கு போனோம். ஆனால் அந்த வழியில் நின்று ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே பேசுவோம் மேடம். தினமும் பேசி பேசி என்னை வீட்டுக்கு 8:30 மணிக்கு 9 மணிக்கு தான் மேடம். நீங்கள் அதுக்கு கூட்டுனீங்க? ஏன் டைம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படி? என்னை அந்த மாதிரி கேளு, இதெல்லாம் கேளு, நில்லு, ஏன் ஓட்டி செஞ்சீங்கன்னா நீ 7 மணிக்கு போக மாட்டியா, அந்த மாதிரி நில்லு, அப்படி இப்படின்னு என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான் மேடம். இவள் வந்து ஒன்று ஒன்றா பேசி 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 ஏன் என்னை வந்து மைண்டை மாற்றிட்டேன். உனக்கு வந்து அப்பா அம்மா எல்லாமே நான் தான், உனக்கு அவங்கள விட நான் உனக்கு 100 மடங்கு பாசமாக பார்த்துப்பேன் வச்சுப்பேன். நம்ம 2 பேரும் இங்கே இருக்க வேணாம், நம்ம பெங்களூர் போயிடலாம், பெங்களூர் போயிட்டு அங்கே தங்கி நம்ம வேலை பார்க்கலாம், என் வீட்டுக்கு யாருக்கும் சொல்ல வேணாம்,
நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், விசா எடுத்துக்கோ, இல்லைன்னா நம்ம 2 பேரும் சிங்கப்பூர் போயிடலாம், அப்படி இப்படின்னு அவள் பாட்டு நிறைய பேசுவாள் மேடம். என்னை ஒரு இதுவாகவே எப்படி சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அவள் பேசுகிறதுக்கெல்லாம் அவள் கவனத்துக்கு என்னை செலுத்திடுவாள். அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி என்னை பண்ணிட்டா மேடம். அப்புறம் அந்த மாதிரி பண்ணி என்னையும் அந்த மாதிரி ஷர்மிகிட்ட இருந்த மாதிரி என்னையும் அந்த மாதிரி பண்ணிட்டா மேடம். உங்களை கட்டாயப்படுத்தினாங்களா? ஆமாம் மேடம். விட்டு போகும்போதெல்லாம் ஃபோன் பேசிகிட்டே போவாள். நான் ஃபோன் பண்ணுவேன், பேசிட்டும் போவாள். 8 மணிக்கு வரையும் பேசுவாள், 8:30 மணிக்கு வரையும் பேசுவாள். பேசிட்டு உன்னை நான் இங்கே இறக்கி விட்றேன், இதிலேருந்து நீ பேசிட்டு போகுது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ எனக்கு ஷர்மி மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீ இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். கேள்வியும் அவளே சொல்லிப்பா, பதிலும் அவளே சொல்லிப்பா மேடம். எவ்வளோ நாள் ஆச்சுமா இப்படி? ஒரு 4-5 மாதமாக தொடர்ச்சி அப்படியே நடந்துட்டுருக்கா? கட்டாயப்படுத்துகிறாங்களா அவங்கள? இப்போ என்ன வேணுமா உங்களுக்கு? அந்த பொண்ணு யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். நீங்கள் எல்லாமே வேறு பொண்ணுங்கள்ட்ட எப்படி பண்ணுறாங்களா? அதான் அந்த ஷர்மின்ற பொண்ணு, சாருன்ற பொண்ணுக்கிட்டேயும் சொல்லியிருக்கான், ஷர்மிகிட்ட நான் இப்படியெல்லாம் இருந்தேன், அப்படிலாம் பண்ணேன், அந்த மாதிரி நீ இருக்கணும் அப்படியெல்லாம் சாருன்ற பொண்ணுக்கிட்டேயும் சொல்லியிருக்கான். என்கிட்டயும் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். என்கிட்ட அப்போலாம் எனக்கு ஒரு நாள் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ வந்து ஷர்மி மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அப்படியெல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். நீ இருப்ப, நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறேன், என்னால் முடியும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான். நீ எதுக்கும் பயப்படாத, கவலைப்படாத, உனக்கு நான் இருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கான் மேடம். இதனால வேற யாராச்சும் பிரச்சனையில மாட்டியிருக்காங்களா? அந்த ஷர்மின்ற பொண்ணு மாட்டியிருக்கான். அப்புறம் இதால் ஒரு பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு சாருன்ற பொண்ணு தான் எனக்கு சொன்னான். என்னம்மா அது? அது என்னன்னு எனக்கு டீட்டெயிலாக எனக்கு எதுவும் தெரியல மேடம். இவளால் ஒரு பொண்ணு இறந்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. மிரட்டுறாங்களா அவங்க? அவள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும், எனக்கு தான் நீ அடங்கி போகணும், நான்லாம் உனக்கு அடங்கி போக மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, அப்படி இப்படின்னு எப்படி ஒரு திமுறை, ஒரு ஹெட், எல்லாத்துலேயுமே தான்ற ஒரு இது. நான் தான் உங்களுக்கு அப்படி ஏதாவது தொந்தரவு இருக்கா? எனக்கு அந்த மாதிரி அதில் இவன் அந்த மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுவான் மேடம். யார்கிட்டையும் பேசக்கூடாது, யார்கிட்டையும் சிரிக்கக்கூடாது, யாராவது ஒரு பெரியவங்ககிட்ட பேசினா கூட அவங்கள வச்சு என்னை கம்பேர் பண்ணி தப்பாக பேசுவான் மேடம். 5ஆவது படிக்கிற பையன் கூட வச்சு கூட என்னை தப்பாக பேசுவான் மேடம். உங்கள் பையில எதுக்கு கத்தி வச்சுருக்கீங்க? என் பையில கத்தி இல்லை மேடம். யார் பேக்கில் இருக்கு கத்தி? அவள் பேக்கில். ஏன்? அவள் எப்பயுமே வச்சுருப்பான் கத்தி, என்கிட்ட காமிச்சிருக்கான். ஏன்னா அந்த ஷர்மி விஷயத்தில் போலீஸ் கேஸ் ஆனதுலேருந்து அவங்க மாமா வந்து ரவுடியான், அதனால ஒரு சேஃப்டிக்காக அது வச்சுருக்கேன். அந்த கத்தி வச்செல்லாம் என்னை மிரட்டியிருக்கான் மேடம். நீ மட்டும் என்கிட்ட பேசலைன்னா நான் கழுத்தை அறுத்துப்பேன், கையெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கேன் நான் பேசலைன்னா. நீ விருப்பப்பட்டு தான் இவங்களோட இப்படி எல்லாம் இருந்தியா, இல்லை உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா? என்ன ஃபோர்ஸ் பண்ண மேடம், என்னை மைண்டை மாற்றிட்டேன் மேடம். இப்போ பேசி பேசி எப்படி நீங்கள் இது எப்போ உங்களுக்கு புரிஞ்சது? நீங்கள் விருப்பம் இல்லாமல் இதுக்குள்ளே ஈடுபடுறீங்கன்னு உங்களுக்கு எப்போ புரிஞ்சது? எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ ஏன் அவகிட்ட பேசுற, அவ ஏன் உன்னை இப்படி அடிக்கிறான், நீ எதுவுமே அடிப்பாளா? அடிப்பா மேடம், பயங்கரமா அடிப்பா. ட்ரிம்மராலெல்லாம் என்னை இங்கே குத்திருக்கிறான். எதுக்கு? எங்கள் வலையில ரத்தம் வந்திருக்கும், இது எங்கெல்லாம் என்ன அடிச்சு. எதுக்குமா? எதுக்குன்னா நான் யார்கிட்டையும் பேசக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, இப்படி திரும்பக்கூடாது, கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் நான் வேலை பார்க்கணும், மிஷினு குனிஞ்சிக்கிட்டே தான் வேலை பார்க்கணும், யார் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் லேடிஸ்கிட்ட யார்கிட்டையுமே சூப்பர்வைசர்கிட்ட கூட டவுட்னா கூட கேட்கக்கூடாது மேடம். மிஷினில் ஷாக் அடிக்கும், அந்த ஷாக் அடிக்கிறது கூட எலக்ட்ரிஷியன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன், இவளுக்கு பயந்துக்கிட்டு. உங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்களா? ஆமாம், எனக்கு ஆப்போசிட்டில் தான் உட்காந்துருப்பா, என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான், நான் என்ன பண்ணுறேன், யாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு என்னை பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் கீழே குனிஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஏதாவது பீஸ் வேணும்னு சொல்லி போய் கேட்டால் கூட நீ எதுக்கு போனேன்னு சொல்லி என்னை இங்கேயே உதச்சிருக்கான் மேடம் நெஞ்சிலேயே. அப்போ நீ எதிர்த்து பேச மாட்டியாம்மா? எதுவுமே என்னால் சொல்ல முடியாது மேடம். அவன் அந்த அளவுக்கு என்னை ஒரு இதுவாக வச்சு எப்படி அவள் கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி பேசுறீங்களா? அப்போ எப்போ உங்களுக்கு தெளிவாச்சு? தெளிவாச்சுன்னா எல்லாரும் ஒன்று பேச பேச, நீ ஏன் இப்படி இருக்கிற, அவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்க, அவளால் உனக்கு என்ன இது. ஆனால் இவன் வந்து என்கிட்ட வந்து
உன்னை வந்து அவங்க கடைசி வரைக்கும் பார்க்க போகிறாங்களா, கடைசி வரைக்கும் உனக்கு அவங்க வர போகிறாங்களா, எதுவாக இருந்தாலும் நான் தானே உனக்கு செய்ய போகிறேன், நான் சொல்லி கேட்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பேன் மேடம். அது ஒரு பாதுகாப்பா ஃபீல் பண்ணீங்களா? பாதுகாப்பாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் போக போக இவ ஒன்று பேச பேச இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு எனக்கு தெரிய வந்து. கேட்டீங்களா? மும்தாஸ்ட்ட கேட்டீங்களா? அவகிட்ட நான் கேட்கல. பயமா உங்களுக்கு அவங்கன்னா? அப்புறம் எப்படி தைரியம் வந்தது இங்க வந்து பேசுறதுக்கு? என்னதான் ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்தேனே. எதனால இப்ப ஏதாவது சம்பவம் நடந்ததா? அங்கே வீட்டுக்கெல்லாம் வருவான் மேடம். நான் வந்து வர வேணான்னு சொல்லிட்டேன். ஹவுஸ் ஓனர் சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு பண்ணுறது எனக்கு பிடிக்கல, திமிரா பேசுது, நான் உக்காந்துருக்கேன்னா கூட ஒரு பெரியவன்ற ஒரு மரியாதை கூட இல்லாமல் செருப்பால் அடிப்பேன்னு சொல்லுது, சின்ன பசங்களை மிரட்டுது, அடிக்கடிக்கு கதவை சாத்திக்குது, ஒரு மாதிரி திமிரா நடக்குது. அந்த உங்க வீட்டுக்கு வந்து இருப்பாங்களா அவங்க? ஆமாம் மேடம். எங்கள் வீட்டுக்கு வந்து என்னையே அதிகாரம் படுத்துவா மேடம். அவ உங்க வீட்டுல தங்குவாங்களா? தங்கலாம் மாட்டா. வந்து காலையில் வருவான், சண்டே டைமில் வந்துட்டு நைட்டு கிளம்பிடுவான். காலையில் வேலைக்கு போவோம், வேலைக்கு போகிறப்ப நான் கூட்டிகிட்டு போவேன். ஈவினிங் வரும்போதே விட்டுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 9 மணி சாப்பாடு செய்வாங்க? நான் செய்வேன். அவங்க சாப்பிடுவாங்க? சாப்பிட்டு 9 மணிக்கு 9:30 மணிக்கு போவான். கேட்டால் பியூட்டிஷியன் கிளாஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கா? அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு நின்றுடுச்சு அப்படின்னு அவள் என்கிட்ட சொன்னது. பசங்கள்லாம் கிடையாது? பசங்கள்லாம் கிடையாது. காலையில் கல்யாணம் ஆச்சு, ஈவினிங் நின்றுடுச்சு அப்படின்னு இவன் என்கிட்ட சொன்னது. ஆனால் அவங்க தங்கச்சி என்கிட்ட சொன்னது, அவன் வந்து சரியில்லை, பொம்பளை பொறுக்கி பாக்கெல்லாம் போடுவான், அன்டைமில் வரான் அப்படின்லாம் அவங்க தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க. எத்தனை நாள் அவங்க இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 4-5 மாதம் இருந்தாங்க அப்படின்னு அவங்க தங்கச்சி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இவன் என்கிட்ட சொன்னது, காலையில் கல்யாணம் ஆச்சு, சாயங்காலம் நின்றுடுச்சு சரி, அப்படின்னு. நீங்க தான் சமையல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? ஆமாம் மேம். ஏன்? யாரு செலவு பண்ணுவா வீட்டுக்கெல்லாம்? நான் தான் மேடம் செலவு பண்ணுவேன். நானும் பண்ணுவேன், அவகிட்ட இருந்தா வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா நான் தான் பண்ணுவேன். இவன் என்ன சொல்கிறல, ட்ரெஸ்ஸில் இருந்து சாப்பாடுல இருந்து அவள் சொல்கிறது தான் மேடம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸு போடணுன்னா அந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இப்படி இந்த செருப்பு போடணுன்னா இந்த செருப்பு தான் போடணும், அவள் எப்படி ஷால் பின் பண்ண சொல்கிறாளோ அப்படி தான் பின் பண்ணணும். பூ வாங்கி வச்சா அன்னைக்கு ஒரு நாள் தெரியாமல் பூ வாங்கி வச்சுட்டேன் மேடம், ஒரு ரோஸ் வாங்கி. அந்த ரோஸை பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பிச்சு போட்டான் மேடம். புது ட்ரெஸ் ஒன்று சண்டே வேலை வச்சாங்க, சரி ஒயிட் கலர், அவளும் ஒயிட் கலர் வச்சுருக்கேன், நானும் ஒயிட் கலர் வச்சுருக்கேன், போட்டு வந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா மல்லிகைப்பூ வாங்கி வச்சிட்டேன். அந்த மல்லிகைப்பூ வாங்கி வச்சது உனக்கு எவன் வாங்கி கொடுத்தான், ஹவுஸ் ஓனர் வாங்கி கொடுத்தானா இல்லை அவன் பையன் வாங்கி கொடுத்தானா, எவன் வாங்கி கொடுத்தாலும் வச்சுப்பியா, எவனாவது உன்னை வச்சுட்டு வர சொன்னானா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பான் மேடம். ஒரு ஜென்ஸ் மாதிரி ஒரு இது பிஹேவ் பண்ணுவான் மேடம். அவ கண்ட்ரோலில் இருக்கணும் சரி, அப்படின்னு. இப்போ எதுக்காக இந்த முடிவு பண்ணீங்க இங்க வந்து பேசணும்னு? இந்த மாதிரி பேசணுன்னா அவள் வந்து யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். அவள் நிறைய பேர்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு தான் இருப்பாள். ஜென்ஸ்டியா லேடிஸ்டியா? லேடிஸ் கிட்ட தான் மேக்ஸிமம், அவள் லேடிஸ் கிட்ட தான் எல்லார்கிட்டையும். அவள் பேசுகிறதே மற்றவங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் மேடம் பேசுவாள். அப்போ நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க சொல்றீங்க? ஆமாம் மேடம். உங்க விருப்பம் இல்லாம உங்களை மயக்கினாங்க சொல்றீங்க? அவ இதுக்கு என்ன மாற்றிட்டேன் மேடம். நான் நம்ம ஒரு பொண்ணுலாம் கிடையாது மேடம். நான் வந்து என் வேலை உண்டுன்னு தான் இருப்பேன். நான் யாரையும் லவ் பண்ணதில்லை, யாரையும் எந்த பழக்கமே எனக்கு கிடையாது மேடம். அவள் பீர் அடிப்பான், பாக்கு போடுவான், எல்லாமே பண்ணுவான். அவளே என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனால் இவள் பண்ணுறது வந்து வீட்டுக்கு தெரியாது மேடம். 10 மணிக்கு போனால் கூட அவளை வந்து வீட்டில் சேர்த்துக்கிறாங்க. வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க வீட்லேயும் அம்மா, அண்ணன், தங்கச்சி, தம்பி. இது நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்க பேரு? எங்க வேலை செய்றீங்கம்மா? ஃபஸ்ட்டு ஆர்கேல வேலை செஞ்சேன். இப்போ இப்போ தாம்பரத்தில் வேலை செய்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சாம்மா உங்களுக்கு? எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? 3 வருஷம். ஹஸ்பண்டோட தான் இருக்கீங்களா? இல்லை, ஏம்மா? ஒரு பிரச்சனையால். என்னம்மா பிரச்சனை? அவங்க வந்து ஏமாற்றி கல்யாணம் பண்ண வச்சுட்டாங்க. ஏம்மா என்ன ஏமாத்தினாங்க? குடிகாரன் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல், வேலைக்கு போகிறவர் எதுவுமே சொல்லாமல், கல்யாணம் ஆனால் திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணி வச்சுட்டாங்க. எவ்வளோ நாள் இருந்தீங்க ஹஸ்பண்டோட?
3 மாதம். மாமியார் மாமனார் எல்லாம் கிடையாதா? இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா இருந்தாங்களா? எல்லாரும் ஒன்றா தான் இருந்தோம். ம். கூட்டு குடும்பம். ஏன் பிரிஞ்சு வந்தீங்க அப்புறம்? அதான் குடிச்சிட்டு அடிக்கிறது, வேலைக்கு போகாமல் இருக்குது, நைட்டு இப்படி ஃப்ரெண்டுங்களோட சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு வராமல் இருக்குது, அந்த மாதிரிலாம். அவங்க வீட்லேயும் எதையும் கேட்காம இருந்தாங்க. உங்களுக்கு பிடிக்கல வந்துட்டீங்க? பிடிக்கலன்னு இல்லை, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண முடியல. உங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கீங்களா இப்போ? எங்கள் அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஆமா, வேற யார் இருக்காங்கம்மா? அண்ணன். அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ தான் கல்யாணம் ஆயிடுச்சு. தங்கச்சி பார்த்துட்டாங்க. பிப்ரவரியில் கல்யாணம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா? அதுக்கு அடுத்தது டிவோர்ஸ் வாங்கிட்டீங்களா? அதுதான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் சொன்னோம் எங்கள் பல்லாவத்தில் வந்து பக்கத்துலேயே முன்னாடியே எங்கள் பொண்ணு முன்னாடியே இருந்ததுன்னா வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து வேலைக்கு போகிறதுனால வாடகை கொடுக்கணும், குடும்பத்தை அவர் தானே எல்லாமே பார்க்கணும், அதனால் அவர் வரமாட்டேன் அப்படின்னு, அவங்க அம்மா கூட தான் இருப்பேன் அப்படி இருந்தா வா அப்படின்னு சொல்லி, அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் தான் சைன் போட வரல ஒன்றும் எதுவுமே. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களாம்மா? யாரு? ஃபஸ்ட்டு இவன் சுமதின்னு ஒருத்தி இருந்தான், அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு ஒயிட் ஹவுஸில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் இந்த நின்றுட்டேன், அங்கே மேனேஜர் நின்ட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே நின்ட்டாங்க குரூப்பாக. நானும் நின்றுட்டு இந்த செட்டில்மெண்ட்லாம் வாங்கி கொஞ்சம் நகை வாங்கி வச்சுட்டு அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் சரி இதற்கும் அது ஷர்ட்டில் எனக்கு அனுபவம் கிடையாது. சரி வேறு ஆர்கே அப்படி போனால் ஷர்ட்டு தானே, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும்மா ஷர்மிளா? ஷர்மிளா என் ஃப்ரெண்டு. எங்கே இருக்காங்க அவங்க? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு அவளுக்கு எந்த பிரச்சனை? ஏதோ போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சாமே? அது இல்லை, அவங்க வீட்டில் வந்து வயசான ஒரு மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னான். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்னை வேணான்னு சொன்னாலும் அவங்க வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, வேணான்னு சொன்னாலும் எதனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வேறு இடத்துல எங்கேயாவது கூப்பிட்டு போயிடு அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து காஞ்சிபுரத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கான் ஜமுனான்னு, அங்கே போய் கூப்பிட்டு போய் வச்சோம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் என் ஃபோன் நம்பர் தெரியாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் நம்பர் கொடுத்துட்டா. அவங்க மாமா எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி கேட்டார், மும்தாஜ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாமா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். இவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவங்க மாமா ஃபோன் பண்ணாரு, இப்படி போய் என்னன்னு சொல்லனா, இங்கே இருக்கேன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னான். சரின்னு ஓகேன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கே போனேன். அவங்க வீட்டில் எங்கே இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுமா, அதனால் லவ் பண்ணிட்டானா சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா எல்லாரும் நீ தான் டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொல்லலைன்னா உன்னை கூப்பிட்டு போயிடுவாமா போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவளுக்கு ஃபோன் பண்ணி நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அவள் இங்கேருந்து வந்துட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவளை நேரம் எங்கள் அண்ணன் தான் போய் கூப்பிட்டு வந்தான். குரோம்பேட்டில் நிற்க சொன்னான் அவளை. அங்கே வந்து இறங்கணுன்னா குரோம்பேட்லேருந்து எங்கள் அண்ணன் கூப்பிட்டு வந்து நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அவளை. இல்லை அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் எங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டு இப்படி கேட்டாங்க. அப்புறமா யாரையா அவன் என்ன பண்ணிட்டா, லவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு நினச்சினால அவளே தாலி கட்டிக்கிட்டு அங்கே போய் இப்படின்னு சொன்னான். அப்புறமா இப்படி சொன்னோன்னே இல்லை அதெல்லாமா தப்பு அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டு போயிட்டாங்க. யார் தாலி கட்டினா அவங்களுக்கு? அவளே கட்டிக்கினா சும்மா. இப்படி எதுக்கு சும்மா கட்டணும்? அவள் லவ் பண்ணி போயிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க வீட்டில் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளே சும்மா கட்டிட்டான். உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்ணுறீங்க சொல்கிறாங்க. கலை தானே? கலை. ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன் அப்படி சொல்கிறாங்க? என் மேலே தப்பு இருக்குது கொஞ்சம். என்ன தப்புமா? தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டேன். என்னம்மா? மும்தாஸ் என்னம்மா பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். தெரியாமல் அவளை ஒரு கிஸ் பண்ணிட்டேன். அவங்கள அடிக்கிறீங்க, உதைக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, கத்தியை காமிச்சு விரட்டுறீங்க. அப்படிலாம் இல்லை மேடம்.
ம். இப்போ பூ வச்சா பிச்சு போடுறீங்க. அ- அவ வந்து இப்போ நார்மலாக நம்ம எல்லாரையும் நார்மலாக பார்த்து பேசுகிறோம். அவள் வந்து ரொம்ப ஒருத்தங்க திரும்பி பார்க்குற அளவுக்கு பார்க்கறதுனால எனக்கு அது பிடிக்கல. உங்களுக்கு எதுக்கு பிடிக்காம இருக்கணும்? அவ யாரையோ பார்த்துட்டு போறா. அதுவும் கரெக்ட் தான் மேடம். ஆனால் சரி நம்ம கூடயே இருக்கால, ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னு ஒரு எதுக்கு கோவம். உங்க கூட இருக்கணும்? என் கூட தானே அதிகமாக பேசுகிறா. நீங்க கட்டாயப்படுத்துறீங்களாமா அவளை? கட்டாயம் பார்த்து 6 மணிக்கு பஞ்ச் பண்ணியாச்சு, வெளியே வந்தாச்சுன்னா 8 மணி வரை என்ன பேசுறீங்க 2 பேரும்? யாரு நீங்க 2 பேரும் 8 மணி இருக்கும். அவளை நிக்க வச்சு பேசிட்டே இருக்கீங்களாமே? சும்மா ஜாலியாக இந்த கம்பெனி பற்றி எப்படி 2 பேரும் விருப்பப்பட்டு பேசுறது இன்னொரு விஷயமா, நீங்க கட்டாயப்படுத்துறது இன்னொரு விஷயம் இல்ல? கட்டாயம் பத்துற அளவுக்கு அவன் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைல மேடம். நீங்க அவங்கள கட்டாயப்படுத்தவே இல்லையா? என்ன கட்டாயப்படுத்துறீங்க? நீ ஷர்மி மாதிரி இருக்கணும் அப்படிலாம் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதெல்லாம் ஷர்மி மாதிரி இருக்கணும்னா என்ன அர்த்தம்? நல்லா டீப்பாக இருக்கணும்னு சொன்னேன். தீபானா? டீப்பானா அவள் திக் ஃப்ரெண்டாக இருந்தா அந்த மாதிரி. திக் ஃப்ரெண்டுனா என்னமா அர்த்தம்? உங்க கூட வேலை பண்றாளே தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க எதுக்கு அவங்கள அடிக்கிறது? அவளை பார்க்க கூடாது, இவங்கள பார்க்க கூடாது. நீங்க அவங்களுக்கு அம்மாவா இல்லையே? அக்காவா? உனக்கு அண்ணியா? எல்லாமே நான் தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்க போறேன். நான் சொல்றது கேட்கறதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? நீ அவங்க கிட்ட பேசுறதுனால உனக்கு என்ன, அவங்க என்ன கடைசி வரைக்கும் அவங்க உனக்கு வரப்போறாங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பேன் மேடம். சரி மேடம், இவ சொல்கிறதே நான் சரின்னு நான் அவள் சொன்னதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அதுக்கப்புறமா நான் அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக என்னையே ரொம்ப அவாய்ட் பண்ணுற மாதிரி, கோவப்படுற மாதிரி, எதனா ஒன்று இதுவாக பேசுறதுனால நான் கம்முன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் பேசுறது கிடையாது. அவளுக்கு எதனா ஒரு கஷ்டம்னா நான் வந்து நின்று இருக்கேன். எல்லா இதுலேயும் சரி, எங்கேயா கடைக்கு போகுதுலையும் எதனா வேணும்னு சொன்னாலும் எல்லாமே செஞ்சுருக்கேன். அதே போல் அதுக்கப்புறமா நானே நினச்சிருக்கேன், நான் சண்டை போட தான் ஓவராக கோவம் அதிகமாகுதுன்னு நான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இல்ல, இந்த பொசசிவ்னஸ் வந்தா தப்பா இல்ல இருக்கு. பொசசிவ்னஸ் ஏன் வருது உங்களுக்கு? நான் பண்ண தப்பு தான் மேடம், மன்னிச்சிருங்க மேடம். அந்த பொண்ணு கிளியரா சொல்றாளே, ஃபோர்ஸ் பண்றீங்க, நீங்க கட்டாயப்படுத்துறீங்கன்னு. கட்டாயப்படுத்தி ஷர்மி மாதிரி நடந்துக்க சொல்றாளே. நீங்களே சொல்றீங்க, நீங்களே இப்ப சொன்னீங்க டீப்பு திக்கு நல்லா சொன்னீங்க. ஒரே வார்த்தை சொல்ற மாதிரி, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனா என்னை ரொம்ப வந்து நான் என் வேலைக்கு போற இடத்துல வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ண. நான் டார்ச்சர் பண்ணல மேடம். யாரு டார்ச்சர் பண்ணாங்கம்மா? அவ சேலரி வந்து நான் ரிசைன் பண்ணிட்டாங்க. இவ்வளவு ரிசைன் பண்ணி பலாரம் போயிட்டான். ஏன்னா அந்த அந்த கம்பெனில என்ன வேலை பார்க்கவே விடல மேடம். இங்க வேலை பாக்குறான்னா 1 வருஷம் தான் ஆகுது. இங்க வேலை பாக்குறான்னா அவனை நீ வச்சிருக்கியா? அவன் உன்னை இருக்க சொன்னானா? எல்லாரோடையும் மெக்கானிக், சூப்பர்வைசர், மேனேஜர் அவன் என்ன உன்னை உரசிட்டு போனானா? அப்படியா இப்படியா? அதனாலதான் நீங்க இருக்கியா? உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னானா? எல்லாமே தப்பாவே பேசுறது மேடம். அப்படி சொன்னாலாச்சும் இவ எங்கேயாச்சும் வெளியில போவா. நான் அங்க வேலை பார்க்க கூடாது, அதை விட்டு வேற எங்கேயாச்சும் வெளியில வந்துடணும். அந்த மாதிரி பேசியே நான் அந்த மாதிரி யார்கிட்டயுமே பேசவே மாட்டேன் மேடம். முகம் கொடுத்து கூட யார்கிட்டயுமே நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். மிஷின் ப்ராப்ளம் இருந்தால் கூட நானே பார்த்துப்பேன். சில டைம் அவகிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். அவளே வந்து தான் எனக்கு பார்ப்பேன். மெக்கானிக்கிட்ட நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் மேடம். இருமா, இப்ப நீங்க எது கழுவுறீங்க? இல்லை மேடம், நான் பண்ண தப்பு தான். நான் ஒரு நேரத்தில் கோவத்தில் அவளை அடிச்சிருக்கேன்னு எனக்கே தெரியும். நான் அடிச்சுட்டு அவளை சமாதானம் கூட பார்த்துருக்கேன். அடிச்சது தப்பு தாண்டி, வலிக்குதா? நான் வந்து கோவத்தில் அடிச்சிடுறேன் மேடம், பாசத்தில் அடிச்சிடுறேன் தவிர அவளை வேணும்ன்ட்டு. உங்களுக்கு அளவுக்கு மீற பாசம் இருக்கா அவன் மேல? அதனால தான் மேடம் அடிச்சேன் தவிர. எதுக்கு அப்படி ஒரு பாசம் உங்களுக்கு? நல்லா பேசுவா, அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் மேடம். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளோ கரெக்டா ஒண்ணு விடாம என்னை இவ்வளோ குறை சொல்றா, அவ தப்பே செய்யலன்னு சொல்றான்னு அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல விருப்பம் படல மேடம். விடுங்க. நான் தப்பு பண்ணியிருந்தா நானே டைரக்டா வந்து சொல்லுவேன் மேடம். ஒரு நிமிஷம் கேள், நான் எதுவுமே சொல்ல, நீ ரொம்ப நான் எல்லாம் தப்பும் என் மேலதான், ஓகேவா? விடு, சரியா? நான் எதுவுமே சொல்லடி, நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிரு, சரியா? என்ன இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத.
இப்போ நான் சொன்னது சொல்றிய, இவ்வளோ நான் சொன்னது ஏன் நான் நல்ல விஷயமே உனக்கு எதுவுமே செஞ்சது இல்லையா? நல்லது என்ன பண்ணுறேன்? நல்லது என்ன பண்ணியிருக்க? நான் எதுவுமே பண்ணல. சரி, நல்லது என்ன வீடு வீடு நான் எதுவுமே நல்லது பண்ணல. ஒன்று பண்ணுவா மேடம், ஷால் பெருசா போடணும்னு சொல்லுவா. ஏதோ இல்ல. ஒரு விஷயம் நல்லது ஒன்று ஒரு சொன்னா நிமிஷம் கேளா, ஒரு அந்த ஒரு நிமிஷம் கேளு. விஷயத்த நாளா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிரும். இவ வந்து இப்போ பேசுறது நானே எல்லாமே செஞ்சேன். நான் கோவப்பட்டதுல நீங்க சொல்றீங்க அது உனக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, அதை நான் யோசிக்காம விட்டேன் மேடம். அதுதான் நான் பெரிய பண்ண தப்பு. இது என்னது கை அறுத்துட்டு அவளை வந்து பார்க்க சொல்லுறது? கையெல்லாம் அறுத்துக்க மாட்டேன் மேடம், லைட்டா அடி கீறிப்பேன். கம்பெனியில் இருக்கும்போது ஒரு தடவை கையை அறுத்துக்கிட்டா மேடம். அடுத்து இன்னும் பிளேடு ஷார்ப்பாகவே இல்லை, மொக்கையாக இருக்குது சொல்லிட்டு வாட்சை கழட்டி என் ட்ராவலில் வச்சுட்டு போயிட்டான். அது அப்போ நானும் சரி கையை அறுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சர்ச்சாண்ட நின்றுட்டு நான் நரம்பு அறுத்துக்கிட்டேன். நீ என்கிட்ட பேசாமல் போகிற, நான் வேணாம் உனக்கு, நான் உனக்கு முக்கியம் இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இதெல்லாம்? அவங்க வீட்டில் 10 மணிக்கு போனால் கூட யாரையும் எதுவும் கேட்க மாட்டாங்க மேடம். என்ன இப்படிதான் பேசாதனா? என்ன வாட் இஸ் இட்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்க மாட்டாங்களான்னு அர்த்தம். கேட்க மாட்டாங்க. 10 மணிக்கு இருக்கேன். ஆமா, சுத்தி கிடக்குறாங்க பார்த்தேன். பார்த்தனால தான் சொல்றேன், தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி இல்லம்மா, பேசுறியா? எனக்கு ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லு. ஏன் அந்த பொண்ணை தொந்தரவு பண்ணீங்க? ஏன் கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? பிளாக்மெயில் பண்ணீங்க, அவளை தப்பான அவளுக்கு விருப்பப்படாத ஒரு உறவு வச்சுக்க சொன்னீங்க. தப்பான அப்படிலாம் விருப்பப்பட்டு ரொம்ப கட்டாயம்லாம் அப்படிலாம் பண்ணல மேடம். கேஷுவலா நான் ஜாலியா பேசுற மாதிரி தான் பேசினேன். கேஷுவலா பேசும்போது எப்படி மேடம் இந்த மாதிரி எல்லாம் இது பண்ண அவ முடியும்? பேசுறது எப்படிமா நம்புற மாதிரியே என்ன டென்ஷன் பண்றான் மேடம், அவ்வளவுதான். நான் இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எனக்கு அதுக்கும் அதிகமா சண்டை வருது. ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, அவளுக்கு விருப்பப்படாத ஒரு உறவை உங்களோட வச்சுக்க சொன்னீங்க சொல்றா, அது உண்மையா இல்லையா? விருப்பப்படாத உறவை வச்சுக்க சொன்ன கட்டாயம் பத்தினா நான் சொல்லல. அவ விருப்பப்பட்டுதான் நீங்க அப்படி ஒரு உறவுல இருந்தீங்க சொல்றீங்களா? நான் அந்த மாதிரி சொன்னேன் உங்ககிட்ட? நீ என்ன கட்டாயம் குழந்தைய மட்டும் பேசுன குழந்தைய நீ லூசு மாதிரி ஒரு கேள்வி கேக்குறேன். லூசுதான், நீ அந்த மாதிரி சொல்லவே இல்லை என்கிட்ட. உங்க எல்லாம் பேசவே முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்து அவ வெளியே வரணும்னு ஆசைப்படுறான் தானே? என்ன வேணுமா அவனுக்கு? இவன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். இவ என்கிட்ட தான் பேசணும். இவளே சொன்னான், நம்ம இங்க இருக்க வேணாம், நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன், நம்ம சிங்கப்பூருக்கு போயிடலாம், விசா எடுத்துக்கலாம் அப்படிலாம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கா, நம்ம பெங்களூர் போயிடலாம், விசா எடுத்தா இங்க தெரிஞ்சிடும் உங்க வீட்டுக்கெல்லாம், பெங்களூர் போயிட்டோன்னா அங்க அவங்க ஃப்ரெண்டுங்க இருக்காங்களாம், அங்க போயிடலாம், அங்க போயிட்டு வேலை பார்த்துக்கிட்டு டேப்லெட்டு இருக்கா மேடம் 10,000 ரூபாய், அது வாங்கி சாப்பிட்டா குழந்தை பிறக்கும் அப்படி இப்படின்னு நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் தூண்டி விடாம. இப்ப என்ன முடிவா சொல்ல போற சொல்லு. பெங்களூர்ல இங்க பாரு, நான் கேக்குறேன், நான் செத்துட்டா நீ செத்துருவியா? அப்படிதானே நீ சொன்ன? செத்துருவியா? நான் ஏதாவது ஒண்ணு பண்ணா கொலை பண்ணிட்டு செத்துருவியாமா? இப்ப பேசுனது விட்டுரு, நான் செத்துனா நீ செத்து. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க மம்தா? இல்ல, அவ பேசுறது பாருங்க மேடம். அவ இந்த மாதிரி ஒரு உறவுல இருந்து வெளியே வர பாக்குறா. நீங்க அதுக்கு சொல்லுங்க மேடம். அதுக்கு அவதான் சொல்லணும், என்ன வேணுமா அவனுக்கு? அவ அந்த மாதிரி பண்ணக்கூடாது மேடம். அவ என்கிட்ட நிறைய ஆசை வார்த்தைகள்லாம் நிறைய பேசிட்டா. என் ஃப்ரெண்டே எனக்கு உனக்கு என்னம்மா வேணும்? என்ன வேணும்னா அவ பேசக்கூடாது, என்கிட்ட பேசணும். அவ அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னா மத்தவங்ககிட்ட யாருகிட்டயும் அந்த மாதிரி பேசக்கூடாது மேடம். இந்த மாதிரி என்கிட்ட பேசின மாதிரி மத்தவங்ககிட்ட யார்கிட்டயும் அவ தப்பா பேசக்கூடாது, அந்த மாதிரி பழக்கமும் வச்சுக்க கூடாது. என்கிட்ட அவங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்னா அவதான் வேணும், அவ்வளவுதான். மேரேஜ் பண்ணிக்க போறேன், கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணிக்க போறேன். அது அவளே என்கிட்ட சொன்னது அட்ரஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்க. பெங்களூருக்கு போயிடலாம், நம்ம அங்க போய் நம்ம 2 பேரும் அங்க தங்கி வேலை பார்க்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம் அப்படி இப்படின்னு இவதான் என்கிட்ட நிறைய பயங்கரமா பேசுவா. மாத்திரை வாங்கி தரேன் அப்படி இப்படி இல்ல, நீ சொல்லல? 10,000 ரூபாய் அந்த மாத்திரை. விளையாட்டுக்கு சொன்னா
சும்மா விளையாட்டுக்கா. குழந்தைய தத்தெடுக்கலாம்னா ஓகே, மாத்திரை எப்படி கிடைக்கும் எனக்கு? நீ தான் சொன்ன பெங்களூர்ல இப்ப விற்கும். எதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண? இல்ல நீங்க சொன்னீங்க அவங்க உங்களை கட்டாயப்படுத்தினாங்க, அதுக்குள்ள இருந்து வெளியே வரணும் சொல்றீங்க. இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றீங்க. வெளியில வரணும்னு இல்ல மேடம், இவ என்கிட்ட என்னென்ன பேசினாலும் எல்லாமே என்னால மறக்க முடியல அப்ப மேடம். அவங்க அத மாதிரி நடந்துக்கணும்னு சொல்றீங்களா? அத மாதிரி அவை சொன்னதான் நான் இப்ப சொல்ல வரேன். அவ சொன்னதெல்லாம் நடக்கணும்னு சொல்றீங்க. ஆமா மேடம். நான் வேணான்னு போனப்போ நீ தான் எனக்கு வேணும், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு சர்ச்சு வாசல்ல இவ சொன்னான். என் உனக்கு அப்பா லைசன்ஸ் அம்மா எல்லாமே இல்ல, நான் தான். ஒரு உங்க second அப்பா அம்மா இரு. விட ஹலோ 100 மடங்கு நான் உனக்கு பாசத்தை காட்டுவேன், எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதும் இவதான். அவங்க அண்ணன் கல்யாணத்துல கூட இந்த பேக் எதுக்கு தெரியுமா, நம்ம ஊருக்கு போறதுக்கு இந்த பேக் அப்படின்னு என்ன கூட பேக்? சொன்னான். அவங்க அண்ணன் கல்யாணத்துல ஒரு பேக் ஒண்ணு. அப்ப நீங்க அவங்களோட வாழறதுக்கு ஆசைப்படுறீங்களா? இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பாக்குறாங்க. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சது அந்த பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்க. எனக்கும் மாப்பிள்ளை பார்த்தாங்க மேடம். இவ என் பக்கத்துல இருந்தா, என் ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டுக்கு ஏதாவது சினி ஃபீல்டுல இருக்கிறவங்க பார்த்தாங்க. நீ என்ன ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்க போறியா, அப்ப நான் வேணாவா, அவங்க கிட்ட போய் சொல்லு, வேணான்னு சொல்லுன்னு இவளே என் கூட வந்து அந்த அக்கா முன்னாடி என்ன சொல்ல சொன்னா மேடம். இல்லையா, உண்மையா இல்லையான்னு மட்டும் கேட்க சொல்லுங்க மேடம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாங்க. அது சொன்னோன்னா உனக்கு அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் கல்யாணமே நடக்காது. நான் ஒழுங்காதான் மேடம் இருந்தேன். என்ன இந்த திசைக்கே மாத்தினதே இவதான் மேடம். முழுக்க சரி, முழுக்க அவங்க இவதான். சொல்றாங்க அவங்க ஒரு சாதாரணமா எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு திருமண வாழ்க்கைக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அவங்க தயாரா இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி பண்ணாங்கல்ல மேடம். நீ ஏன் அந்த என்னை வந்து எங்க வீட்டுல பேச விடல, வேணான்னு சொல்லு அப்படின்னு இவ சொன்னா மேடம். அவங்க சொல்ல சொல்ல பண்ணது, அவங்க பொசசிவ்னஸ், அவங்க வந்து உங்களை அதிகாரம் பண்ணறது எல்லாம் உங்களுக்கு தொந்தரவா தானே இருந்தது. ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டா மேடம். ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு ஏன் நான் பண்ணக்கூடாதா, உனக்கு எல்லாமே நான் தானே. நான் இப்ப ஏன் இங்க வந்தீங்க? இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, இவ பண்றது எனக்கு எதுவுமே எல்லாமே பண்ணிட்டு இப்ப நான் பண்ணவே இல்லை சாதிக்கிறேன் மேடம். எனக்கு இவ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா இவ சொல்றதுதான் இப்ப நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த நிமிஷம் வரையும் இவ சொல்றதா நான் கேட்டுட்டு இருக்கேன். அப்போ இங்க இருக்க வேணாம், நம்ம பெங்களூர் போயிடலாம் அப்படி இப்ப எல்லாம் இங்க சொன்னா. வரத்துக்கு காரணம் என்ன? நான் போன் பண்ணா இவ எடுக்கிறது இல்ல. ஏன் எடுக்கிறது இல்ல? நான் இவளை தேடி போனாலும் இவ வந்து பேச மாட்டாங்க. இப்போ இவளால நான் சரியா மேடம், சாப்பிடுறது இல்ல, மேடம். தூங்குறது இல்ல, என்னால வேலையும் சரியா செய்ய முடியல. தப்பா பீஸ தச்சிட்டு மாத்தி எனக்கு ஒரு 2-3 பேர். டிஸ்டர்ப் ஆயிட்டீங்க. ஆமா மேடம். இப்ப நான் சரிங்க சொன்ன ரெண்டு மேடம். பேரும் ஒரு விஷயம் ஒரு கேப்பீங்களா? நிமிஷம் மேடம், ஒன்னே ஒண்ணு சொல்லுவா ஒரு மேடம். விஷயம் சொன்னா கேப்பீங்களா? ஒரு நிமிஷம், ஒன்னே ஒண்ணு சொல்லுவா மேடம். போன் இப்போ அவளை பார்க்க வரேன்னு வச்சுக்கோங்க மேடம். என்ன இவ்வளவு நேரம் டிராபிக்ல வந்தியா, சாப்பிட்டியா அப்படின்னு தான் மேடம் அம்மா கேட்கலாம். ப்ளீஸ்மா ப்ளீஸ். ஏதாவது பேசினாலும் தப்பா இருக்கும், பேசலைனாலும் தப்பா இருக்கும். அப்படி இருக்கு என் நிலைமை இப்போ. நீ வந்து உட்கார்ந்து என்ன சொன்ன தெரியுமா என்கிட்ட? என்னை கட்டாயப்படுத்தி எனக்கு விருப்பம் இல்லாத உறவுக்குள்ள அவங்க இழுக்கிறாங்க. அவங்க இன்னொரு பொண்ணு அப்படி பண்ணக்கூடாது, அவங்க இன்னும் பல பெண்களை அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க சொன்னீங்க. அதுக்காக தான் அவங்கள கூப்பிட்டோம். அவங்களால இன்னொருத்தருக்கு தொந்தரவு வருதுன்னு நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு தொந்தரவா இருக்கு, உங்களை கட்டாயப்படுத்துறாங்க, வன்முறையில ஈடுபடுறாங்க சொன்னீங்கனால்தான். ஆனா அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பேசுறது இன்னொரு விஷயம். இந்த பொண்ணால இன்னொரு பொண்ணு இறந்திருக்கான்னு கூட நீங்க சொன்னீங்க. ஆமா மேடம். சாருன்ற பொண்ணு என்கிட்ட சொன்னா மேடம், இவளால ஒரு பொண்ணு இறந்தே போயிருக்கு, அந்த பொண்ணோட சேரக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொண்ணுக்கு ஏற்படக்கூடாது, அதுக்காக தான் வந்தேன்னு தான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க. இல்லைன்னா நான் அவங்கள உள்ளே கூப்பிட்டுருக்க மாட்டேன். இவ பண்றது எல்லாமே ஃப்ராடு மேடம். இவ சொன்னதுதான் நான் இந்த நிமிஷம் வரையும் நான் கேட்டுட்டு இருக்கேன். அவங்க மேல அவ்வளவு பாசமா இருக்கீங்களா? இப்போ அவங்க இல்லாம உங்களால வாழ முடியாதா? அவன் மேல நான் பாசமா தான் மேடம் இருக்கிறேன். ஆனா அவன் என் மேல இப்ப இந்த கொஞ்சம் 1 மாசமா நான் போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன், உன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஆமா, நான் அப்படிதான். உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்களை தூக்கி போட்டாங்க சொல்றீங்களா? ஆமா மேடம். நீங்க 2 பேரும் தனித்தனியா போய் குடும்பத்தை பாருங்க ப்ளீஸ். அது முன்னாடியே அவ சொல்லியிருந்திருக்கல மேடம். நான் வேணான்னு விலைக்கு போனப்போ
நீ தான் வேணும், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், உன்னையும் கொலை பண்ணிட்டு நானும் செத்துருவேன் அப்படின்னு இவ சொன்னா மேடம். என்ன நிறைய பிளாக்மெயில் பண்ணா மேடம். கத்தியெல்லாம் வச்சிருக்கா மேடம் அவன் பேக்கில். கழுத்தறுத்து இப்போ கை அறுத்த எனக்கு கழுத்தறுத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டேன் மேடம். நீங்க என்னம்மா சொல்லுங்க? நான் வந்து கோவத்துல அப்படின்னா ஒரு பாசத்துல பேசினேன் மேடம். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? நான் இப்ப நீங்க என்ன இப்போ உங்க சொன்னீங்க மனநிலைமை lastல? எப்படி இருக்கு? இப்ப வந்து அவ என்கிட்ட பேசுறா மேடம். எப்படி நம்ம பேசுறா? என்ன நல்லா சாப்பிட்டு குண்டா இருக்கிற, உனக்கு என்ன? நான் அப்படிலாம் சொல்லல அப்படிலாம் மேடம். இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குமா? இப்ப என் மனநலமா மேடம் ஃப்ரீயா இருக்கு. இப்போ என்ன பண்ணறதா உத்தேசம்? இந்த பொண்ணை என்ன பண்ணலாம்? இந்த பொண்ணு என்ன பண்ணா அப்படின்னா வந்து இப்ப என்னால வந்து இப்ப வந்து என்னால வந்து பேசாம ஒரு மாசம் இருக்க முடிஞ்சது. நான் வந்து அவளால இருக்க முடியும் மேடம். வேலைக்கு போனா அவ எல்லார்கிட்டயும் இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா. தேவையில்லாத பேசி எல்லார்கிட்டயும் அவ அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கா. ஆனா என்னால நான் யாரையும் பழகல. அந்த மாதிரி எனக்கு இது அந்த இல்ல. நான் தாம்பரம் போனதுல இருந்து இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்கு? இந்த பொண்ணை என்ன பண்ணறதா இருக்கீங்க? எல்லாராலையும் எல்லாமே முடியும் மேடம். நான் ஒன்னா பையன்ல அவளுக்கு குழந்தைய கொடுத்துட்டு அப்படி ஒன்னா பண்ணிட்டேன்னா நீங்க சொல்றதுல நான் இருக்கேன். உன் மனநிலை என்னம்மா? நான் free-ஆ எங்க அம்மா சொல்ற மாதிரி இப்ப எங்க வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை நடந்திருக்கு. அதை பத்தி யோசிச்சுட்டு எனக்கு நகை வாங்க வேண்டிய வேலை இருக்கு கொஞ்சம். என் செயினா ஒரு ஃப்ரெண்டால கொடுத்துட்டேன். அதை இப்போ இது பண்ணணும். அதனால எங்க வீட்டுல திட்டிட்டு கிடக்குறாங்க. அதை சரி பண்ணணும். இப்ப என் தங்கச்சிக்கு கொஞ்சம் நகை தரேன். அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க? நான் இங்க இருக்க மாட்டேன், நான் வந்து ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு பேசுவேன் மேடம். இப்போ பேச மாட்டேன்னா நான் சொல்லல. நான் நல்லா இருக்கேன், நான் உன் மேல அக்கறை. நீங்க ரெண்டு பேரும் வேற விதமா ஒரு உறவுல இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணறதா இருக்கீங்க? நான் பண்ண தப்பு தான் மேடம். அதனால நான் அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன அட்வைஸ் பண்றீங்க? நான் பண்ண தப்பு தான், மன்னிச்சிரு. அப்ப என்ன பண்ணோம் அவ? நான் ஊருக்கு போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நான் இங்க இருக்க மாட்டேன்னு அந்த சொன்னேன். பொண்ணை என்ன பண்ணணும்? அவளாலையும் முடியல மேடம். என்ன முடியும்? ஒரு ஃப்ரெண்ட மறக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்ச நாள் என்ன சொல்ல வர்றீங்க? மறந்துடு சொல்றீங்க? மறந்துருன்னு சொல்லல, ஒதுங்கிக்கோ சொல்றீங்க? என்னால அப்படி ஒதுங்கிக்கோ தானே சொல்றீங்க? சொல்லுங்க. நான் அது முன்னாடியே சொல்லிட்டேன் இப்ப மேடம். சொல்லுங்க. நீ என்கிட்ட பேசாத. அப்புறம் ஏன் மேடம் அவ என்னை இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தணும்? அவ நினைப்பாவே இது பண்ணி வச்சுட்டா மேடம் என்ன. நான் ரொம்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்துருக்கேன். எனக்கு கண்ணுக்கு என்னோட அறிவுக்கு எது நல்லதுன்னு படுறதோ அதுதான் நான் சொல்ல முடியும். இது கரெக்டா பேசுறேன்னா கரெக்டா சொல்றேன்னாலாம் யோசிச்சு என்னால சொல்ல முடியாது. என்னோட அறிவுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதுதான் நான் சொல்ல முடியும். நான் ஆரம்பத்திலேயே விலைக்குதான் மேடம் போறேன். என்னை ஏன் மேடம் என்னை இந்த மாதிரிலாம் அங்க எங்கன்னு எனக்கு கெட்ட பேர் வாங்கி வச்சு என்னை எங்கேயுமே இப்ப சொந்தக்காரங்கிட்டையும் பேச விடாம எங்கேயுமே இப்ப பேச விடாம இப்ப தனியா வந்து இருக்கிறேன் மேடம். இவளால தவறு சரிங்கிற ஒரு வேறுபாடு இல்லாம ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சொல்லவே முடியல. ஒரு நல்லது சொல்லணும்னா இப்படி இரு அப்படி இருன்னு சொல்றது சரி மேடம். நீ இப்படிதான் இருக்கணும், நான் சொல்றதான் கேட்கணும் கடைசி வரைக்கும். நான் தொந்தரவா தானே இருந்தது. நீ சந்தோஷமா இருந்தியா? ஒரு விஷயம் சொல்லு. நம்ம எதுக்கு வாழறோம்? கலை தானே உன் பேரு. எதுக்கு வாழறோம்? வாழ்ந்தா எப்படி வாழணும்? நிம்மதியா வாழணுமா? சந்தோஷத்தை விடு. நிம்மதியா வாழணுமா? எத்தனை வருஷமா தெரியும் உனக்கு அந்த பொண்ணு? ஒரு வருஷமா நீ சந்தோஷமா இருந்தியா? சந்தோஷமா தான் மேடம் இருந்தேன். நிம்மதியா இருந்தியா? நிம்மதியா இருந்தியா? சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். நிம்மதியா இருந்தியா இல்லையா? ஒரே வார்த்தை. இல்ல. எதுக்கு அப்படி ஒரு வாய்? நான் ஒரு விஷயத்த பண்ணினேன், நான் நிம்மதியா இருக்கல, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அதனால நான் இன்னமும் அப்படிதான் இருப்பேன்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை பூரா அப்படி இருப்பியா? அப்படிதான் மேடம் அவ என்னை இருக்க சொன்னதே. சரிம்மா, நடந்து போச்சு. அவங்க அதை விலகி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு தயாராயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணோம்? இப்போ நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு அதுக்குள்ளேந்து வெளியே வர பார்க்கணும். நீங்க இப்ப என்ன ஆயிருக்கீங்கன்னா டிபெண்ட் ஆயிருக்கீங்க. அவ இருந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிறீங்க.
ஆனா அவங்க கூட இருந்தாலும் நீங்க நிம்மதியா இல்ல. அது எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணீங்க கிட்ட, என்ன அதிகாரம் பண்றா, என்ன பிளாக்மெயில் பண்றா. ஆமா மேடம், அவ பண்ணா அப்ப மேடம், அவ நீங்க நிம்மதியா பண்ணதே இருந்ததே கிடையாது. பண்ணா மேடம். அந்த வாழ்க்கைக்குள்ளே இருக்கணும்னு ஏன் ஆசைப்படுறீங்க? என்ன கலை மும்தாஸ் என்ன நீங்க சொன்னதுதான் கரெக்ட் மேடம். அவள்கிட்ட சொல்லு. அவங்க சொல்றதுதான் கரெக்ட். ஏன் இது உனக்கு முன்னாடியே தெரியாதா? திரும்பியும் எப்படி பேசுறா பாருங்க மேடம். கரெக்டுன்னு இப்ப சொல்றல, இது நீ ஆரம்பத்துல சொல்ல வேண்டியதுதானே? அப்ப தெரியல உனக்கு? அவளுக்கு பதில் சொல்லி ஆகணும் நீங்க. எல்லாருமே கரெக்ட் வந்து அப்ப சொல்லியிருந்தேன்னா நான் வந்து தப்பு நான் சரிப்படுத்த விரும்பல. நான் பண்ண தப்பு தான். ஆனா எல்லாருமே தப்பு செய்யறதுக்கு முன்னாடி செஞ்சா யாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. இது வந்து எல்லாருமே சொல்றதுதான். நான் உண்மையா தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிரு சரியா? அப்பெல்லாம் என்ன பண்ணவ எனக்கு எவ்வளவு இது பண்ண தெரியுமா? அப்ப நான் எந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டேன். அப்பா அம்மா இல்லாத பொண்ணுன்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சு எல்லாம் ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே நான் தான் உன் விஷயத்துல அக்கறை எடுத்துக்க கூடாதா, ஒன்னு நான் இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லக்கூடாதான். நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவேன்? என்ன அப்படி இப்படின்னு என்னை பேச வச்சு என்னை வந்து இவன் நினைப்புலயே வச்சான் மேடம். இந்த வார்த்தை இவன் அப்பயே சொல்லியிருந்தானா நான் அப்பயே நான் ஊருக்கு போயிருந்திருப்பேன் மேடம். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்ன ஒரு நிலைமையா வைக்க என்னையே என்னென்னமோ பேசி என்ன மாத்திட்டான் மேடம். இப்ப சொல்றாளே தங்கச்சி இருக்கு, தங்கச்சி கல்யாணம் முடியட்டுன்னா, அதே தங்கச்சி அப்பவும் இருந்துச்சுல்ல மேடம், அப்ப சொல்ல வேண்டியது தானே? சட்டப்படியான நிவாரணம் இதுக்கு தேட முடியாது இப்போதைக்கு. உனக்கு என்ன நல்லதோ அதை தான் அட்வைஸ் பண்ண முடியுமா? இதுக்குள்ளேருந்து வெளியே வா. இனிமேல் வாழ்க்கையை எப்படி கொண்டு போனன்னு பாரு. அது உனக்கு ரொம்ப முக்கியமா இப்போ. புரியுதா நான் சொல்றது? இந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வா. இதுதான் லைஃப், இதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டேன். அதுல இருந்து வெளியே வர பயப்படுற. ஆக்சுவலி நீ ரொம்ப அன்ஹாப்பியா இருக்கம்மா, ரொம்ப வருத்தத்துல இருக்க. அதுக்குள்ள இருந்து வெளியே வாமா. அதுக்கு நீ தான் முயற்சி எடுக்கணும். புரியுதா? தைரியமா இரு. கிளம்பமா. இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு மும்தாஸ். உங்க சுயநலத்துக்காக இப்படி எல்லாம் பண்ணறது சின்ன பொண்ணுங்களை. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. பெண்கள் இந்த மாதிரி வேலை செய்யறது, பெண்கள் ஊரை விட்டு, அப்பா அம்மாவை விட்டு, ஃபேமிலியை விட்டு நீங்க வந்து இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்ல மாட்டிட்டா அப்புறம் வெளியவே வர முடியாது. அட்லீஸ்ட் அந்த பொண்ணு வந்து பேசினா நம்ம கிட்ட. இந்த பொண்ணு அதை புரிஞ்சுக்கிட்டு அவ பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு நான் ஐ எம் மூவிங் ஃபார்வர்ட்னு சொல்றா. இது எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை. ஜாகிரதையா இருக்கணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.